It's story time. ஒரே மாதிரி இருந்த 7 சிமியோன்களுக்கு என்னென்ன திறமை இருந்துச்சு, அதை வச்சு அவங்க என்ன சாதிச்சாங்கன்னு இந்த கதையில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேஜிக் போர்ட் சேனலில் நம்ம ஸ்டோரிஸ் இப்போ அனிமேஷனில் வருது. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி மேஜிக் போர்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. ரஷ்ய நாட்டோட ஒரு பகுதியில் 7 அண்ணன் தம்பிகள் இருந்தாங்க. அவங்க எல்லார் பேருமே சிமியோன் தான். இந்த 7 சிமியோன்களும் ரொம்ப கடுமையான உழைப்பாளிகளாக இருந்தாங்க. அவங்களுக்கு சொந்தமாக சிறிய அளவில் ஒரு நிலம் இருந்துச்சு. மற்ற 6 சிமியோன்களும் மூத்த சிமியோன் என்ன சொல்கிறாரோ அதுக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க. ஒரு நாள் அவங்க வயலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக ரஷ்ய நாட்டோட ஜார் மன்னன் வந்து சேர்ந்தாரு. ஜார் மன்னன் ரொம்ப கொடுங்கோல் ஆட்சி நடத்துகிறாரு, நிறைய வரி வசூல் செய்கிறாரு அப்படின்னு அவர் மேலே அந்த நாட்டில் ரொம்ப அதிருப்தி இருந்துச்சு. வயலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த 7 சிமியோன்களுக்கு ஜார் மன்னன் அந்த பக்கமாக வந்ததே தெரியல. ஆனால் 7 சிமியோன்களையும் அந்த வயலில் பார்த்த ஜார் மன்னர் ரொம்பவே ஆச்சரியப்பட்டாரு. இவங்க யாரு? 7 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. நான் வந்தது கூட தெரியாமல் வயல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க யாரு என்னன்னு விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. ஜார் மன்னர் இப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போனதும் அவரோட காவலர்கள் 7 சிமியோன்களையும் அழைச்சிக்கிட்டு போய் அரண்மனையில் ஜார் மன்னருக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினாங்க. ஜார் மன்னர் அவங்க கிட்ட ரொம்ப கடுமையான குரல்ல, சொல்லுங்க, நீங்கள்லாம் யாரு? ஏன் எல்லாரும் ஒரே வயலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு. இப்போ மூத்த சிமியோன் அவர்கிட்ட ரொம்ப பணிவான குரல்ல, நாங்கள் 7 பேரும் அண்ணன் தம்பிங்க. எங்கள் எல்லாருக்குமே சிமியோன்னு தான் பேரு. நாங்கள் 7 பேரும் ரொம்ப கடுமையாக உழைக்கக்கூடிய உழைப்பாளிகள். எங்கள் முன்னோர்கள் விட்டுட்டு போன நிலத்தில் உழுது பயிர் செஞ்சு அறுவடை செஞ்சு அதில் வர்ற பணத்தில் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதை தவிர நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழிலையும் கற்று வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னார். யார் என்ன தொழிலை கற்று வச்சிருக்கீங்க அப்படின்னு ஜார் மன்னர் கேட்டதுக்கு மூத்த சிமியோன் முதல்ல சொன்னார், நான் தச்சு வேலையும் கொல்லு வேலையும் கற்று வச்சிருக்கேன். ரொம்ப குறைவான நேரத்திலேயே இந்த வானத்தை எட்டுற அளவுக்கு ஒரு இரும்பு தூணை என்னால் வடிவமைக்க முடியும் அப்படின்னு சொன்னார். இப்போ 2வது சிமியோன் சொன்னார், நான் நல்லா மரம் ஏறுவேன். இவர் செய்கிற வானத்தை எட்டக்கூடிய இரும்பு தூண் மேலே ஏறி நின்று என்னால் சுற்றி என்ன நடக்குதுங்கிறத பார்த்து சொல்ல முடியும். என்னோட கண் பார்வையும் மிக கூர்மையானது. உயரத்தில் ஏறி நிற்கும்போது எவ்வளவு தூரத்தில் எது இருந்தாலும் என்னால் அதை தெளிவாக பார்த்து சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னார். 2வது சிமியோனை தொடர்ந்து 3வது சிமியோன், நான் ஒரு மாலுமி. என்னால் கப்பல்களை வடிவமைக்கவும் முடியும். ரொம்ப குறைவான நேரத்திலேயே கடலுக்கு மேல் பரப்புலையும் கடலுக்கு அடியிலையும் போகிற மாதிரியான கப்பலை என்னால் வடிவமைக்க முடியும் அப்படின்னு சொன்னார். ராஜா இப்போ 4வது சிமியோனை பார்த்தாரு. அவர் ராஜா கிட்ட, நான் ஒரு மிக சிறந்த வில்லாளி. பறந்துகிட்டு இருக்கிற ஒரு ஈ மேலே கூட என்னால் சரியாக குறிபார்த்து அம்பெய்ய முடியும் அப்படின்னு சொன்னார். 4வது சிமியோனை தொடர்ந்து 5வது சிமியோன், எனக்கு வானவியல் நல்லா தெரியும். வானத்தில் எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்கு, அது எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு நகருதுங்கிறது எல்லாம் என்னால் சரியாக கணிக்க முடியும் அப்படின்னு சொன்னார். இப்போ 6வது சிமியோன் ராஜா கிட்ட, நான் ஒரு விவசாயி. என்னால் ஒரே நாளைக்குள்ள விதைச்சு உழுது பயிரிட்டு அறுவடையும் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னார். ஒவ்வொரு சிமியோனும் சொல்கிறத அந்த அரசவையில் இருந்த எல்லாரும் ரொம்ப கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ 7வது சிமியோன் ராஜா கிட்ட, எனக்கு ஆடலும் பாடலும் நல்லா தெரியும். உழைச்சு களைச்சு போயிருக்கிறவங்களோட களைப்பை போக்குற மாதிரி என்னால் புல்லாங்குழல் இசைக்க முடியும். உழைக்காம சும்மா உட்காந்துருக்கிறவங்கள களைப்படைகிற அளவுக்கு நடனமாட வைக்கவும் என்னால் முடியும் அப்படின்னு சொன்னார். இப்போ ஜார் மன்னரோட அமைச்சரவையில் இருந்த நிக்கோலாய்ங்கிற அதிகாரி எழுந்திருச்சு, மற்ற 6 தொழிலாளர்களும் நமக்கு எதுக்காவது பயன்படுவாங்க. ஆனால் இந்த ஆடலும் பாடலும் தெரிஞ்ச 7வது சிமியோன் நமக்கு எதுக்குமே பயன்பட மாட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் நம்ம எல்லாரையும் உழைக்காம வெட்டியா உக்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இவர் ஒருத்தரை மட்டும் விரட்டி விட்டுட்டு மற்ற 6 பேரையும் நாம பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு.
ராஜா எதுவும் சொல்றதுக்கு முன்னாடி கடைசி சிமியோன் ராஜா கிட்ட, என்னுடைய இசையை ஒரே ஒரு தடவை இந்த அவையில வாசிக்கிறதுக்கு நீங்க அனுமதிக்கணும் அப்படின்னு கேட்டாரு. ராஜா அனுமதி கொடுத்ததும் கடைசி சிமியோன் தன்னோட புல்லாங்குழலை எடுத்தாரு. ரஷ்யாவோட ஒரு நடன ராகத்தை அவர் தன்னோட புல்லாங்குழல்ல வாசிக்க ஆரம்பிச்சதும் ராஜாவோட அமைச்சரவையில் இருந்த எல்லாருமே எழுந்திருச்சு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ராஜால ஆரம்பிச்சு அவரோட அமைச்சரவையில் இருந்த அமைச்சர்கள், அதிகாரிகள், காவலர்கள் எல்லாருமே நடனமாட ஆரம்பிச்சிட்டாங்க. யாராலையும் நடனம் ஆடாம இருக்கவே முடியல. மற்ற எல்லாரையும் விட நிக்கோலாய் ரொம்ப வேகமாவே ஆடினாரு. 7வது சிமியோனோட புல்லாங்குழலுக்கு இவ்வளவு பெரிய சக்தி இருக்கும்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அவரோட உடம்பெல்லாம் வேர்வை வழிய ஆரம்பிச்சுது. நடனமாட முடியாம அவரோட கால்கள் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுது. அவரு ராஜா கிட்ட, தயவு செஞ்சு இவரை வாசிக்கிறத நிறுத்த சொல்லுங்க, இன்னும் கொஞ்ச நேரம் இவர் வாசிச்சா நான் மூச்சு திணறி இறந்து போயிடுவேன் அப்படின்னு கதறினாரு. ராஜாவும் நடனமாடிக்கிட்டே 7வது சிமியோன் கிட்ட வாசிச்சது போதும் அப்படின்னு செய்கை காட்டினாரு. 7வது சிமியோன் புல்லாங்குழல் வாசிக்கிறத நிறுத்தினதும் அதுக்கு மேல நிக்க முடியாம நிக்கோலாய் கீழே விழுந்தாரு. அவரோட வாய் திறந்து மூச்சு விட முடியாம திணறது நல்லாவே தெரிஞ்சிச்சு. சரியான நேரத்துல அவையில இருந்தவங்க அவருக்கு கொஞ்சம் தண்ணீரை கொடுத்து அவரை காப்பாத்தினாங்க. நிக்கோலாய்க்கு நேர்ந்த கதியை பார்த்து ராஜா வாய் விட்டு சிரிச்சாரு. ராஜா சிரிச்சதும் அவையில இருந்த எல்லாருமே அவரை பார்த்து சிரிச்சாங்க. நிக்கோலாய்க்கு 7 சிமியோன்கள் மேல சொல்ல முடியாத அளவுக்கு கோபம் வந்துச்சு. இப்ப ராஜா மூத்த சிமியோன் கிட்ட, வானத்தை எட்டுற அளவுக்கு ஒரு இரும்பு தூண் செஞ்சு உன்னோட திறமைய காட்டு அப்படின்னு சொன்னாரு. மூத்த சிமியோனும் இரும்பு தூண் செய்யறதுக்கான கருவிகளை எடுத்துக்கிட்டு தன்னோட வேலையை ஆரம்பிச்சாரு. அன்னைக்கு பகலும் இரவும் தொடர்ந்து வேலை செஞ்சு அடுத்த நாள் காலையில மிகப்பெரிய இரும்பு தூண் ஒன்ன அவரு உருவாக்கி இருந்தாரு. இப்ப 2வது சிமியோன் அந்த இரும்பு தூண் மேல வேக வேகமா ஏறி கொஞ்ச நேரத்திலேயே அந்த இரும்பு தூணோட உச்சியை அடைஞ்சிட்டாரு. கீழேந்து ஜார் மன்னர் அவர்கிட்ட, மேலேந்து உனக்கு என்னெல்லாம் தெரியுதுன்னு சொல்லு அப்படின்னு கேட்டாரு. 2வது சிமியோன் ராஜா கிட்ட, நம்ம நாட்டில் இருக்கிற வயல்களில் விளைஞ்சிருக்கிற கோதுமைகளை என்னால் பார்க்க முடியுது, தூரத்துல கடல்ல தெரியிற கப்பல்களையும் என்னால பார்க்க முடியுது அப்படின்னு சொன்னாரு. ராஜா அவர்கிட்ட, உனக்கு தான் கண் பார்வை ரொம்ப கூர்மையானதாச்சே, இன்னும் தூரமா என்ன தெரியுதுன்னு பார்த்து சொல்லு அப்படின்னு கேட்டாரு. இப்ப 2வது சிமியோன், கடலுக்கு நடுவுல சூரிய ஒளியில தகதகன்னு மின்ற பயான் தீவை என்னால பார்க்க முடியுது, அதுல இருக்கிற ஒரு தங்க மாளிகையோட ஜன்னல் பக்கத்துல உக்காந்து பட்டு நெஞ்சுகிட்டு இருக்கிற அந்த நாட்டோட இளவரசி எலினாவையும் என்னால பார்க்க முடியுது அப்படின்னு சொன்னாரு. ஜார் மன்னர் ஏற்கனவே அழகி எலினாவை பத்தி கேள்விப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம பயான் தீவை எப்படியாவது தன்னோட நாட்டோட இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவருக்கு இருந்துச்சு. இப்ப ஜார் மன்னர் 2வது சிமியோன் கிட்ட, மக்கள் எல்லாரும் பேசிக்கிற மாதிரி அந்த இளவரசி எலினா ரொம்ப அழகா இருக்காங்களா அப்படின்னு கேட்டாரு. 2ஆம் சிமியோனும் ஜார் மன்னர்கிட்ட, ஆமா ராஜா, இதுவரைக்கும் இத மாதிரி ஒரு அழகனா என்னோட வாழ்க்கையில பார்த்ததே இல்லை, வானத்திலேருந்து இறங்கி இருக்கிற தேவதை மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. 2வது சிமியோன் இரும்பு தூண்லேருந்து கீழே இறங்கி வந்ததும் ஜார் மன்னர் அங்க இருந்த அரசு அதிகாரிகள் கிட்ட, அழகி எலினாவை எனக்கு திருமணம் பேசி முடிக்க நம்ம நாட்டிலேருந்து அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் பயான் தீவுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொன்னாரு. இந்த 7 சிமியோன்களையும் பழி வாங்கறதுக்கு இதுதான் சரியான நேரம் அப்படின்னு நினைச்ச நிக்கோலாய் உடனே ராஜா கிட்ட, திருமணம் பேசி முடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம், அதுக்கு மற்றவங்களை அனுப்புறத விட இந்த 7 சிமியோன்களை அனுப்புறது இன்னும் ரொம்ப பொருத்தமா இருக்கும், இவங்க எல்லாருமே ரொம்ப புத்திசாலிகள், திறமைசாலிகள், இவங்களால இந்த வேலையை கண்டிப்பா செஞ்சு முடிக்க முடியும், ஒருவேளை இவங்களால செஞ்சு முடிக்க முடியலன்னா நாம இவங்களோட தலையை வெட்டிடலாம் அப்படின்னு சொன்னாரு. ஜார் மன்னருக்கும் இது ஒரு நல்ல யோசனையா பட்டுச்சு. அவரு 7 சிமியோன்கள் கிட்டையும், நீங்க இப்பவே கிளம்பி பயான் தீவுக்கு போய் இளவரசி எலினாவை எனக்கு திருமணம் பேசி முடிச்சிட்டு வரணும், இதை நீங்க செய்ய தவறினா உங்க தலைகள் தரையில உருளும் அப்படின்னு சொன்னாரு. இப்ப கடைசி சிமியோன் ராஜா கிட்ட, இந்த நாட்டுக்காக இவ்வளவு பெரிய வேலையை செய்யறது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம்தான், ஆனா எங்களுக்கு சரியான நேரத்துல அறிவுரை சொல்றதுக்கு எங்க கூட அதிகாரி நிக்கோலாய் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும், அதனால
எங்க கூட அவரையும் பயான் தீவுக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. இதை கேட்ட உடனே நிக்கோலாய்க்கு ரொம்பவே பயம் வந்துடுச்சு. 7 சிமியோன்களோட தலையும் தரையில உருளும்போது தன்னோட தலையும் தரையில உருள்ற அளவுக்கு சிமியோன்கள் திட்டம் போட்டுட்டாங்க அப்படின்னு அவரு நினைச்சாரு. ராஜா நிக்கோலாய் கிட்ட நீயும் இவங்களோட பயணத்துக்கு தயாராகு அப்படின்னு மட்டும் சொன்னாரு. அடுத்த நாள் காலையில பொழுது விடியறதுக்குள்ள 3வது சிமியோன் எல்லாரும் பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய கப்பல் ஒன்றை உருவாக்கி இருந்தாரு. ஜார் மன்னர் எலினாவுக்கு கொடுத்த பரிசு பொருட்களை எல்லாத்தையும் ஏத்திக்கிட்டு அந்த கப்பல் பயான் தீவை நோக்கி கிளம்பிச்சு. 6 நாள் பயணத்துக்கு அப்புறம் அந்த கப்பல் பயான் தீவோட கடற்கரை பகுதிக்கு வந்து சேர்ந்துச்சு. நங்கூரத்தை இறக்கி கப்பலை நிறுத்திட்டு ராஜா கொடுத்த பரிசு பொருட்களை எடுத்துக்கிட்டு 7 சிமியோன்களும் நிக்கோலாயும் பயான் தீவோட அரண்மனைக்கு வந்து சேர்ந்தாங்க. எல்லா பரிசு பொருட்களையும் இளவரசி எலினாவோட காலடியில் பரப்பி வச்சுட்டு மூத்த சிமியோன் அவங்க கிட்ட இதெல்லாம் ஜார் மன்னர் உங்களுக்காக கொடுத்து அனுப்பி இருக்கிற பரிசு பொருட்கள், இதை வாங்கிக்கிட்டு எங்க ஜார் மன்னரை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு நீங்க சம்மதிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. ஜார் மன்னர் அனுப்பியிருந்த பரிசு பொருட்கள் எல்லாம் இளவரசி எலினாவுக்கு மிகப்பெரிய வியப்பை கொடுத்துச்சு. ஆனா அவங்க எதுவும் சொல்றதுக்கு முன்னாடி அதிகாரி நிக்கோலாய் மட்டும் இளவரசி கிட்ட போய் அவங்களுக்கு மட்டும் கேட்குற குரல்ல, தயவு செஞ்சு இந்த பரிசு பொருட்களை பார்த்து மயங்கி எங்க ராஜாவை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு சம்மதிச்சிடாதீங்க. அவரு ரொம்ப வயசானவர். உங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டு எப்படியாவது இந்த பயான் தீவை தனக்கு சொந்தமாக்கிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் அவர் இந்த பரிசு பொருட்களை உங்களுக்கு அனுப்பி இருக்காரு அப்படின்னு சொன்னாரு. நிக்கோலாய் சொன்னதை கேட்டதும் இளவரசி எலினாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அவங்க மூத்த சிமியோனை பார்த்து, இந்த பரிசு பொருட்களை எல்லாம் திரும்ப எடுத்துக்கிட்டு நீங்க கொண்டு வந்த கப்பல்லையே அதை ஏத்தி நாளைக்கு காலையில பொழுது விடியறதுக்குள்ள உங்க கப்பலை ஓட்டிக்கிட்டு எங்க நாட்டோட எல்லையை விட்டு போயிடுங்க. இதுக்கு மேல இன்னும் ஒரு நிமிஷம் நீங்க இங்கே நின்னா கூட என்னோட கோபத்துக்கு ஆளாக வேண்டி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நிக்கோலாயும் 7 சிமியோன்களும் அரண்மனையை விட்டு வெளியே வந்தாங்க. அடுத்து என்ன செய்யலான்னு 7 சிமியோன்களும் கூடி பேசிக்கிட்டாங்க. இப்ப 7வது சிமியோன் அவங்க எல்லார்கிட்டையும், அண்ணன்களே நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்க பயணத்துக்கு தேவையான உணவுப் பொருட்களை தயார் செஞ்சு கப்பல்ல ஏத்துங்க, கப்பலோட நங்கூரத்தை தூக்குங்க, பாய்மரத்தை விரிச்சு பயணத்துக்கு தயாராகுங்க, நான் எப்படியாவது இளவரசி எலினாவை கப்பலுக்கு கூட்டிக்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த கதையோட தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்கலாம். இந்த கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.